அழகா நம்ம ஏற்கனவே பார்த்த அனிமையோட 21st and 22nd எபிசோட் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த எபிசோட் வேற லெவல்ல இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. சரி வளவலன்னு பேசாம எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ அங்க இருக்க யாரெல்லாம் உறிஞ்சிட்டு இருப்பான் அவன் சக்தியை வச்சு இவன் அப்படின்னு அவர் பாக்குறாரு. இவன் எர்த்தண்டு எவனோட பவரை கெயின் பண்றான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அமீரோ கெயின் பண்ணிருப்பான். கை மாதிரி இருக்கிற ஒரு பவர் மாதிரி வெளில வந்திருக்கு. அது நிறையவே வந்திருக்கு. நிறைய இதை பார்த்து எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆனாங்க. எல்லா கையுமே ஒரு மனுஷனோட ரொம்பவே பெருசா இருக்கு. எல்லாமே நம்ம ஹீரோ கண்ட்ரோல்ல இருக்கு. இதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆற ரயானு. நம்ம ஹீரோ சொல்றான் லைஃப் ஒரு கனவு மாதிரி, ஆனா திங்ஸ் ட்ரேஸ விடும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ டெக்னிக் போடுறான், இல்யூஷனரி இம்பல்ஸ்னு ஒரு டெக்னிக். அது ரயான் அப்படியே அமுக்குற மாதிரி போகுது. இல்யூஷனரி இம்பல்ஸா நம்ப முடியல, இது இல்யூஷனரி இம்பல்ஸானு அப்படின்னு ஒயிட் சொல்றாரு. என்னோட சென்ட்டுக்கு எப்படி இந்த டெக்னிக் பண்றான், எர்த்தும் எவனும் பவரோட ஸ்கில் ரொம்ப கஷ்டமானது, எப்படி இதை மேனேஜ் பண்றான், எனக்கு இதை பத்தி ஒரு க்ளூவும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறாரு இவரு. இது ரொம்ப பழைய காலத்து டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க. இவனா ஹான்பையோட டிசிபிளா ஹான்பையோட இல்யூஷனரி இம்பல்ஸ் டெக்னிக். இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாக்குறாங்க. இது பாசிபிளா, 1 ஸ்டார் மார்ஷல் ஆர்ட் எப்படி பண்ண முடியுது, இவனுக்கும் ஹான்பைக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கை மாதிரி இருக்கிறது நம்ம ரியானை அமுக்க வருது. ஏன்னா அப்படியே ஷாக்ல நிக்கிறான். ஆனால் எதுவுமே பண்ண முடியல. அவன் சட்டையெல்லாம் பிஞ்சு ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவன் பயங்கரமா ஷாக் ஆகுறான். தரையெல்லாம் பயங்கரமா உடையுது. அது அப்படியே அமுக்குது. நம்ம ரியான் அப்படியே உதஞ்சு போயிடுறான். பயங்கரமான ஃபோர்ஸும் கொடுத்துருக்கு. நம்ம ஹீரோ ஏர்ல இருந்து கீழே இறங்குறான். அங்க இருக்க ஒரு குழி மாதிரி ஆயிடுது. இப்படி பவர் வந்திருக்கு. இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆறாங்க. ஏன்னா ரயானை டிஃபீட் பண்ணிட்டான்ல. ஃபேமிலிக்கா லூசர் ரயானை டிஃபீட் பண்ணிட்டானா. ஸ்கூல்லே 3rd ரேங்க் அவன், 9 ஸ்டார் மார்ஷல் வாரியர் அவன், ரயான் கேங்குக்கே லீடரு. ஒரே மூல ரியானை டிஃபீட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ மூச்சு வாங்கிட்டு மாசம் ஆண்டு வந்துட்டு இருக்கான். முன்னாடி நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நான் ஒரு மூவ் தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ப்ரிப்பேர் பண்ற நேரம் அப்படின்னு சொல்றான். முன்னாடி பேசுறாங்க. இது எப்படி நடந்துரு, ரியான் எப்படி டிஃபீட் ஆனா, அந்த எல்லாருக்கும் பேரழிவை கொடுப்பான்ல, அவன் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிடுவானே. ரியான் ஒரு 9 ஸ்டார் வாரியர் ஆச்சு, ஒரு 1 ஸ்டார் மார்ஷல் வாரியர் தான். டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டு பேருக்கும் அப்படின்னு பின்னாடி சொல்றாங்க. தான் சொன்னல யாரும் உன்னை காப்பாத்த வர மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நிறுத்து அப்படின்னு மிஸ்டர் ஒயிட் சொல்றாரு. நம்ம ஹீரோ சொன்னதை கேட்காம, யாரும் உன்னை காப்பாத்த வரல பாத்தியா அப்படி டெரரா ஃபேஸ் வச்சிருக்க நம்ம ஹீரோ. நீ ஒரு சைக்கோடா, நீ ஒரு பைத்தியக்காரன்டா, மிஸ்டர் ஒயிட் சொன்னதே நீ ஒபே பண்ணல அப்படின்னு பாக்குறான். நான் தான் சொன்னல நீ நிறுத்துன்னு அப்படின்னு அங்க இருந்து அவர் ஓடி வராரு. நம்ம ஹீரோ அதை பத்தி கண்டுக்காம ரியான் வயிற்றுல ஒரு பயங்கரமான எத்துறான். நம்ம ஹீரோன் வழியில ரத்தம் வந்தியே எடுத்துறான் வாயில இருந்து. அவ்வளவு பவரா மிதிச்சிருக்கான். ஹீரோ மிதிச்ச மிதில அவ்வளவு பெரிய அச்சு விழுந்துருச்சு. அவனோட எலும்பெல்லாம் அப்படியே வெளில தர ஆரம்பிக்குது. அவனால சரியா மூச்சு கூட விட முடியல. இதை பார்த்தா எல்லாரும் பயங்கரமா ஷாக்கு. இது முடிஞ்சிருச்சு. ரியானோட சின்ன பால் ஃபீல்ட ப்ரோக் பண்ணிட்டாங்க. மொத்தமா நாசமாயிடுச்சு. ஸ்பெஷல் ஆர்டிஸ்ட் மட்டும் சின்ன பால் ஃபீல்டே ப்ரோக் பண்ண முடியும். இந்த சின்ன பால் ஃபீல்டு என்னன்னு தெரியல, தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. யார மாதிரி சொல்லணும்னா அவனால மறுபடியும் கல்டிவேஷன் பண்ண முடியாது அப்படின்னு யாரோ சொல்றாங்க. அவர் அங்க திரும்பி ஓடி வந்துட்டு இருக்காரு. இதை தடுத்து நிறுத்த அவருக்கு பயங்கரமான ஷாக்கு. இது அப்படின்னு பாக்குறாரு. மீறும் அவன் வாயிலேயே கால வச்சிடறான். பல்லெல்லாம் செதறிட்டு போயிடுது. பயங்கரமா ரத்தமும் வருது. கெர்வின் அப்படியே அவங்க பாக்குறாங்க. நான் சொன்னல அவனை தோக்கஷ்டனா நீ ஷூவை நக்கணும்னு சொன்னல, வாயிலிருந்து சரியா ரத்தம் வருது. பேச்சு மூச்சே இல்லாம இருக்காரையான்னு இப்படி ஒரு நிலைமையில நம்ம ஹீரோ ஆக்கிட்டாங்க. நான் தான் உன்கிட்ட ஃபர்ஸ்டே சொன்னல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் கழுத்து அந்த ஸ்டோன் எடுத்துட்டு இந்த ஒன்ன நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ எடுத்துட்டு போறாங்க. அண்ட் ஒயிட் பொடியா நீ ரொம்ப கல் நெஞ்சக்காரனா இருக்கடா அப்படின்னு சொல்றாரு அவரு. நம்ம ஹீரோ அவர் முன்னாடியே ரயானை தூக்கி எறிறான். டக்குன்னு அவர் சென்ஸ் பண்ணிடுறாரு. இவரை டாச் பண்ணி டக்குன்னு அந்த பக்கமா தூக்கி எரிஞ்சிடாரு ரயானை. கடைசியா 2 பேரும் பக்கத்துல வந்துட்டாங்க. ஒயிட் சரியான மூச்சு வாங்கிட்டு இருக்காரு பயங்கரமா. அவனை ஆல்ரெடி தோக்கடிச்சிட்டல, நீ ரொம்ப கல்லஞ்சக்கார மாதிரி ஆக்ட் பண்ற அப்படின்னு சொல்றாரு. இது உங்களுக்கு தெரியும்ல, இது ஒரு டெட் மேட்ச்னு, அவன் லைஃப் என் கையில அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க தலாயிடாம உங்க வேலையை நீங்க பாத்துட்டு போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவருக்கு பயங்கரமா கோவம் வந்தது. உங்க வேலையை நீங்க பாத்துட்டு போங்க அவருக்கு காலில் 3 தடவை கேட்குற மாதிரி இருக்கு. அவருக்கு லாவாடா எம்பரரா அப்படின்னு பார்த்துட்டு பயங்கரமா எல்லாம் ஷாக் ஆறாங்க. இவருக்கு ரொம்பவே அசிங்கமாயிருது. அப்புறம் அவரு நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காரு. பொடியா நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாரு அவரு. கல்டிவேஷன் அகாடமி ஹெட் மாஸ்டர் சாம்வேல் தானே நீங்க 100 வயசு மேல தானே, நான் உங்க இடத்துல இருந்திருந்தா இந்த அவமாட்டில நானே செத்துருப்பேன். இவன் உண்மையோ பைத்தியமா அப்படின்னு நீங்க பாக்குறாங்க. இவர் ரொம்பவே கோவப்பட்டு சாவுடான்னு இவரை பவர் ரிலீஸ் பண்றாரு. பயங்கரமா ப்ரெஷர் தான் வருது. நம்ம ஹீரோவால நிக்கவே ஒழுங்கா முடியல. கீழே இருக்க பாடகைலாம் நொறுங்குது. ஹீரோவால ஒழுங்காவே நிக்க முடியல. ஓல்டு 4J நீங்க 100 வயசுக்கு மேலதான், ஆனா 15 வயசு பையன் என்ன புள்ளி பண்றீங்க அப்படின்னு கேக்குறான் நம்ம ஹீரோ. இந்த லெவலில் நான் சாவலன்னு வச்சுக்கோங்களேன்.
1 மடங்கு அதிகமா ஒரு நாளைக்கு உங்களுக்கு வச்சு செய்வேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ப்ரெஷர்ல 1 ஸ்டார் மார்ஷல் வாரியர் வந்து நிக்கலாம் அப்படின்னு யாரோ சொல்றாங்க. இன்னும் ஒரு பயங்கரமா இருக்கு. இவர் வந்து 4 ரியல் மேனோட அதிகமா இருக்காரு. இவரோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இன்னும் ஒரு பயங்கரமான ஃபைட்டிங் ஸ்பிரிட் எடுத்துட்டு பயங்கரமான ஒரு சோல் இது. அவர் பாடியில என்னதான் வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பேக்ல யோசிக்கிறாங்க. இந்த ஃபீலிங் பார்க்க சிமிலரா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. லைட்டா பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. அவங்க பார்த்தா அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. பார்த்தா அவங்க நம்ம ஹீரோட ப்ரீவியஸ் ஸ்டாச்சுவை பார்த்துட்டு இருக்காங்க. காட்னு அப்படியே சொல்றாங்க அவங்க. என்னோட லுக்கும் ஸ்டைலும் எக்ஸாக்ட்லி சேமா இருக்கு டில்லியனோட அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல ரத்தம் வந்து எடுக்கிறேன், பயங்கரமா ரத்தம் கக்குறேன். அப்படியே நினைச்சாலும் என்னால உங்களை எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நீங்க ஒரு மார்ஷல் கிங்கு, ஒருவேளை நான் செத்தாலும் உங்களை சஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இம்ப்ளோடிங் எனர்ஜி பில்ல போடுற வாயில. நம்ம ஹீரோக்கு பயங்கரமாவே சக்தி கிடைச்சது. இம்ப்ளோடிங் வந்து எமர்ஜென்சியா யூஸ் பண்ண சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோ யூஸ் பண்ணிட்டான். இவன் மார்ஷல் வாரியரா இல்ல மார்ஷல் மாஸ்டரா இல்ல மார்ஷல் கிராண்ட் மாஸ்டரா அப்படின்னு அவர் ஷாக்கா பாக்குறாரு. என்னோட ஸ்ட்ரென்த்தை பாக்குறவங்க மார்ஷல் கிங் மாதிரியே இருக்கு. நான் என்கிட்ட தொட்டு போனா என் ரெப்புடேஷன் அப்படியே கெட்டுரும். நம்ம ஹீரோ அவனோட எனர்ஜியை பயங்கரமா ரிலீஸ் பண்றான். இதை பார்த்து அவர் பயங்கரமா ஷாக் ஆறாரு. இது வந்து அப்படின்னு அவர் சொல்றாரு. பேக்லிக்கு பயங்கரமான ஷாக்கு. பேர்க்லி கணக்கு நம்ம ஹீரோ கை அதிகமா இருக்க மாதிரி தெரியுது. அப்புறம் நம்ம ஹீரோ இந்த வெதரே பயங்கரமா கண்ட்ரோல் பண்றான். பேக்லி ரொம்ப ஷாக் ஆகுறா. இது எப்படி பாசிபிள், இவ விண்டே ரொம்ப ஹார்ட் ஆகுறான், அந்த கிளவுட்ஸே மிதக்குது அப்படின்னு நினைக்கிறாவ. என்னதுன்னு அவர் பாக்குறாரு. பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ புயலே கொண்டு வந்துட்டோம், புயல் வருது அப்படின்னு அவர் சொல்றாரு. இது உண்மையா ஒரு புயல் தானா அப்படின்னு பாக்குறாரு அவரு. ஒரு மார்ஷல் கிங்கா நான் தான் இங்க ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கணும் கிளாவாடாலேயே, இவன் 1 ஸ்டார் மார்ஷல் வாரியர் தான், எனக்கே வேர்வை வருது இப்படி அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவரு யாரா இந்த பொடி அப்படின்னு நினைக்கிறாரு. அவரு இண்டையும் கிளவுடையும் சேர்க்கிறான். இந்த கிளவுட் வந்து அப்படியே மிதக்குது. இவன் உண்மையாவே டில்லியன் தானா அப்படின்னு நினைக்கிறாரு. அவரு அவனும் எடுத்தும் பயங்கரமா நடுங்குது. கிராண்ட் ஸ்டாம்பாமா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. கிளவுட்ஸ் ஸ்டாமும் கேதர் ஆயிடுச்சு, எல்லாம் என்னால் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் சண்டை நடக்குதா இல்லையான்னு. சண்டை யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை பாய்.